வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம வந்துட்டு நலிந்து வரக்கூடிய சில தொழிலாளர்களை பற்றின ஒரு சில தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் வட கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பீங்கான் பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள் எல்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்க. இந்த சம்மந்தமாக ஒரு சில வார்த்தைகள் அந்த அம்மாங்கிட்ட கேட்போம். சரிங்களா? வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? பேச்சியம்மா. என்னென்ன பாத்திரங்கள் கொடுத்துருக்கீங்க? எல்லாமே தண்ணி பானைங்க, ஜக்கு, பாட்டிலு, மீன் குழம்பு வைக்கிற செட்டி, குழம்பு செட்டி, எல்லாமே பாட்டிலு, எல்லாமே வீட்டுக்கு என்னென்ன குழம்பு. ஆனால் மண் பாத்திரத்தை சமைச்சு சாப்பிடுவோம். அதுதான் உடம்புக்கு நல்லது. எங்கிருந்து நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரீங்க? இதெல்லாம் வெளியூர்லேருந்து வரும் சார். கேரளா, அழகாபுரி, மதுரை, பாண்டிச்சேரி, தருமபுரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வருது. பீங்கானெல்லாம் வாழப்பாடியிலேருந்து வருது. அப்படிங்களா? எப்படிங்கம்மா நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த பானை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க? எங்கள் அப்பா தலைமுறையிலேருந்து எங்கள் பாட்டன் தலைமுறையிலேருந்து இதுதான் நாங்கள் ஜாதியே இதுதான். மண்பாண்டம் செய்கிற தொழில். நாங்கள் குளாளர் செய்கிறவங்க. சரி. எங்களுக்கு இப்போ இங்கே மண்ணே கிடைக்கிறது. மண் கிடைக்கிறது இல்லைங்களா? கோயம்புத்தூரில் மண் கிடைக்காம நாங்கள் வெளியில் வாங்கிட்டு இருக்கோம். எப்படிங்கம்மா வியாபாரமெல்லாம் எப்படி போகும்? சாமி ரொம்ப கொரோனாவிலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது சார். 2 வருஷமாக ரொம்ப அடித்தாங்க. ஒன்றுமே சமாளிக்கவே முடியல. இப்போ ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு காலையில் கொடுத்து 300 ரூபாய்க்கு எவரமாய்க்கு தான் 4 பேர் வந்திருக்கோம். மகன், நான், அவங்க வீட்டுக்காரர் 4 பேர் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு 300 ரூபாய்க்கு கூட வியாபாரம் இல்லை. எப்படி தொழில் பண்ணுறது, என்ன பண்ணுறது? எங்களுக்கு நீ நாங்கள் வயசான காலத்தில் வேறு தொழிலுக்கு போக முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் இந்த தொழில் தான் செய்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே இருக்குங்கம்மா இது கரெக்டாக? இதுங்களா? நாங்கள் செய்கிற இடமே இருக்கிற இடமும். இப்போ இருக்கிற இடம் நாங்கள் இருக்கிற இடம் சங்கனூர் பள்ளம்ங்க. அந்த 16 மாடி கட்டடம் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தால் பள்ளத்தோரத்தில் கூடிய இது. இந்த கடை எங்கே இருக்குங்க கரெக்டாக? இந்த கடை எங்களுது. இருக்குங்க. எந்த இடத்துல? இது இந்த எரு கம்பெனி சிடிசி பக்கத்தால் இது கடை. இதுன்னா நல்லா இந்த ரோடெல்லாம் அகலம் வந்தாலும் எடுக்க சொல்லிங்க. நாங்கள் இங்கே இங்கே ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. அங்கே பாலம் கட்டியிருக்காங்கல்லங்க. அந்த பாலத்தினால எங்களை அங்கே எடுக்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் எல்லாம் தள்ளி இருங்க, அப்புறம் ரோடு ஓட்டுற பிறகு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் அது வரைக்கும் எங்களுக்கு பொழப்பு நடத்துகிற வழி இல்லை. இங்கே கேட்டு இங்கே போட்டுருக்குறோம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பிகாஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.